சேனலில் சேமியா உப்புமா செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், இதில் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் அந்த உருளைக்கிழங்குலாம் போட்டு செஞ்சுருக்க மாட்டீங்க. இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு செத்தி வச்சுருக்கேன். கேரட்டு, தக்காளி ஒன்று, பெரிய தக்காளி, ஆனியன், பச்சை மிளகா, இதில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதில் வந்து சேமியா. இப்போ இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் வெங்காயத்தோட இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, ஆனியன் போட்டுக்கோங்க, ஆனியன், பச்சை மிளகாய், இஞ்சி போட்டேன். இதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, நல்லா வணங்கும். அப்போ தான் கேரட் போட்டுக்கோங்க. இங்கே வெறும் சேமியாவை போட்டுக்கின்றத இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேமியா போட்டுக்கின்றீங்க, வெறும் இதாக வெங்காயம் பச்சை மிளகா போட்டிங்கன்னா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணக்கும். $175 கிராம் ஒரு சேமியா பாக்கெட்டுங்க. 2 பாக்கெட் எடுத்துருக்கேன், 380 கிராம். இதுக்கு இதால் 5 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இது வந்து 1/4 லிட்டரு பிடிக்கும். 1க்கு 2.5 கணக்கு. உப்பு போட்டுங்க, கொஞ்சம் போட்டு நல்லா வேகட்டும். எல்லாமே சேர்ந்து வெந்து அதுக்கப்புறம் தான் சேமியா போடணும். கொதி வந்து நல்லா வேகும். பாருங்கள், 2 பாக்கெட்டையும் இதில் கொட்டிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டேன். இதை நல்லா கிண்டி சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு வேகட்டும். பாருங்கள், இதுக்கு தேங்காய் சட்னி தொட்டு கரைச்சி தாளித்து வச்சுருக்கேன். இது நல்லாயிருக்கும். பாருங்கள், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டாச்சு. இது மேலே கொஞ்சம் போகுது நெய் ஊற்றிக்கலாம். அதிகம் வேண்டாம், ஒரே 1 ஸ்பூன். ஒரு வாசனையாக இருக்கும். சின்ன ஸ்பூனு தான் இது, போதுங்க. எப்படி வெந்துருச்சா என்னான்னு பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், செஞ்சு முடிச்சாச்சு. இதுவும் பாருங்கள், இதுக்கு தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி பண்ணிட்டேன். இதே போல் சேமியா உப்புமா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு, உருளைக்கிழங்கு வச்சு இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டீங்க, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.